இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுபாதான் குற்றவாளி என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இந்த நீதிமன்றம் 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறது. அம்மா சீக்கிரமே வெளியே வந்துருவாங்க. அம்மா பண்ண தப்புக்கு அந்த கடவுள் நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நீங்க சேட்டை பண்ணாம சமத்தா இருங்க. அப்பா சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும், சரியா? என்னங்க, அம்மாவை பாத்துக்கோங்க. அவளை அடிக்கடி கூட்டிட்டு வந்து காமிங்க. கண்டிப்பாமா. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை வெளியே கொண்டு வர எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பாண்டியன் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க சீக்கிரமே வெளியே வந்துடலாம் அண்ணி. அம்மா, மணியாச்சு, கிளம்புமா. நான் வரேன். அம்மா, வரேம்மா. அம்மா, அடம் பண்ண கூடாது. இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம், சரியா? வருவாங்க. அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. வான கூட்டிட்டு போலாம். வாமா. என்ன நீ இதை பிரிச்சு பாரு. என்னன்னு இது? சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஃபாதர் கிட்ட உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்னோம். அவர் தான் இந்த பையனோட போட்டோவை கொடுத்தாரு. என்னன்னா? ஆமாம்மா, எங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல. பையன் டெல்லியில் இருக்கானா. நல்ல குடும்பம், ஃபாதருக்கு தெரிஞ்ச இடமா. அந்த குடும்பத்தை பற்றி ஃபாதர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் கூட நான் சொல்லிட்டேன். உனக்கு பையனை பிடிச்சிருந்தா சொல்லு, பேசி முடிச்சிடலாம். இந்த பையன் மேலே உங்களுக்கு என்னென்ன கோவம்? நான் பாசம் வச்சிருந்த அப்பா, அம்மா, என் புருஷன் ஒவ்வொருத்தரையா முழுங்கிட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஆயுசு கெட்டிங்கிறதுனால வேற ஒருத்தி மனைவியா வந்துட்டா. இப்ப இந்த பையனையும் பலி கொடுக்க பாக்குறீங்களா? வேண்டாண்ணா. இதுக்கு மேலேயும் என்னால யாரும் பலியாக வேண்டாம். ஏன் கெட்ட ராசி என்னோடய முடியட்டும். ஜெனிமா, நீ ஏன் உனக்கு தண்டனை கொடுத்துக்கிற? உன்னோட ராசி தான் அவங்களை கொல்லுதுன்னு நீயாவே ஏன் நினைச்சுக்கிற?
அவங்க இந்த உலகத்துல வாழ வேண்டிய காலம் முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். நீயும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்க போற? உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உனக்குன்னு ஒரு வாரிசு தான் வேண்டாமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீ எங்களையே நம்பிட்டு இருக்க போற? எங்களுக்கு தான் ஒரு வாரிசு இல்லாம எங்களுடைய வாழ்க்கை எங்களோடய முடிய போகுது. உன் வாழ்க்கையும் உன்னோடவே முடியணும்னு நினைக்கிறியா? உன்னோட குடும்பமும் பெருசாக வேண்டாமா? நீயும் பேரம் பேத்தின்னு பார்த்து நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, நீ இந்த ஊர்லயே இருந்தா பாண்டியனோட ஞாபகங்கள் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். நிஷாவை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு அந்த வாழ்க்கை அமையலையான்னு நீ வருத்தப்படுவ. அதனால இது 2 பேருக்குமே தர்ம சங்கடம் தான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போனா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா? அதுக்காக தாமா சொல்றோம், சரின்னு ஒத்துக்கமா. நான் உங்களுக்கு பாரமா இருக்கேனா அண்ணா? இத்தனை நாளும் குழந்தை இல்லாத நீங்க என்ன குழந்தைய பாக்குறீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது என்ன பாரமா பாக்குறீங்கன்னு. ஜெனிமா, அது போதும்ண்ணா, உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க, ஊரை விட்டே போயிடுறேன். உலகத்தை விட்டு போக முடியல, கர்த்தர் அதுக்கும் தடை போட்டுட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். வேண்டாம் சபா, அவங்க நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு பிரச்சனை ஆயிட போகுது. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிட போகுது சொல்லு, எனக்கு புரியல. வேண்டாமே ப்ளீஸ். இங்க பாரு, இந்த தேதியில நாம எடுத்த காரியத்தை முடிக்கிறோன்னு தலைமை கிட்ட சொல்லிட்டோம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம முடிச்சே ஆகணும். இப்ப நமக்கு பணம் வேணும். இப்ப இதை தவிர வேற வழியே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் உள்ள வந்தோம். எனி ப்ராப்ளம்? என்னாச்சு ருத்ரா? ஒன்னும் இல்ல தேவ். ஏய், எனி ப்ராப்ளம்? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். கம் ஆன் ருத்ரா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? தேவ், ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஹைதராபாத்ல ஒரு ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கோம் சொன்னான்ல. ஆமா. சபா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா இருங்க. ருத்ரா, எதுக்காக இப்ப அவரை தடுக்கிற? அவர் என்ன சொல்ல வராரோ சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க சபா. நாங்க எதிர்பார்த்த டேட்ல எதிர்பார்த்த அந்த ஃபண்டு கலெக்ட் ஆகல. அதனால அங்க வேலை பார்க்குற லேபர்ஸ் எல்லாம் எங்களுக்கு சம்பளம் வந்தாதான் வேலை செய்வோன்னு வேலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃபாரின்லேருந்து வர வேண்டிய ஃபண்டு வரத்துக்கு இன்னும் 3-4 டேஸ் ஆகும் போல இருக்கு. இப்போ எங்களுக்கு அவசரமா ஒரு 20 lakhs தேவைப்படுது. அந்த பணம் இருந்தா பில்டிங் வேலை நிக்காம நடக்கும். அதனால அந்த பணத்தை உங்ககிட்ட வாங்கிட்டு எங்களுக்கு பணம் வந்ததும் திருப்பி கொடுத்துடலாம் நான் சொன்னேன். ஆனா பாருங்க, ருத்ரா தான் அதெல்லாம் கேட்க வேணாம்னு சொல்றா. என்ன ருத்ரா இது? நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட கேட்கறதுல உனக்கு என்ன தயக்கம்? நீங்க இப்ப செய்யறது எவ்வளவு பெரிய சர்வீஸ் தெரியுமா? அதுல நான் செய்யறது ஒரு சின்ன ஷேரா இருக்கட்டுமே. தேவ், ஏற்கனவே எனக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாம வீட்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்திருக்க. எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்க. இதுக்கு மேல உனக்கு தொந்தரவு கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன பெருசா நான் உனக்கு உதவி செஞ்சுட்டேன்? என்னவோ உங்க 2 பேரையும் எங்க ரூம்ல தங்க வச்சுட்டு நாங்க 2 பேரும் வெளியில போய் தங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய வீட்ல இந்த ரூம் சும்மா தான் இருந்துச்சு, அதுல உங்களை தங்க வச்சிருக்கோம், அவ்வளவுதான். எப்படி எங்களை தேடி வர சொந்தக்காரங்களை நாங்க பாத்துக்குவோமோ அப்படிதான் உங்களையும் பாத்துக்கிறோம். ஸ்பெஷலா உங்களுக்கு நீ எதுவும் செய்யலையே. இந்த உதவி கூட நான் செய்யலனா என்ன அப்புறம் நட்பு? இத பார், என்கிட்ட கேட்கறதுல உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். இப்ப நான் யார் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? நான் மெசேஜ் பண்றேன் சார். ஓகே, அதே மாதிரி உங்க அக்கௌண்ட் நம்பரை எனக்கு அனுப்புங்க. கேஷ் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சரி வாங்க, இப்போ போய் சாப்பிடலாம். ஓகே, ம். வாங்க.
எப்படிம்மா இருக்கு? இந்த இடத்துல எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் இருக்கேன். என்ன விடுமா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, என் பிள்ளைங்க 2 பேரும் உள்ள இருக்கீங்களேங்கிற கவலை தான் அதிகமா இருக்கு. அந்த பிரபு வீட்ல தங்கியிருக்கி எந்த தொந்தரவும் இல்லையே. நான் அங்க போனது 3 வேளையும் உட்காந்து சோறு திங்கிறதுக்கு இல்ல, உறவாடி கெடுக்கிறதுக்கு. உத்தமன்னு பேர் வாங்கின எங்க அப்பாவை பணத்தாசை காட்டி தப்பு பண்ண தூண்டி விட்டு அவர் மாட்டிக்கிட்டு உள்ள போக காரணமே அந்த பிரபு தானே. அது மட்டுமா, நான் தான் தப்பு பண்ண சொன்னேன்னு கோர்ட்ல சொன்னா, வெளியில இருக்கிற உன் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டி தப்ப பூரா உங்க அப்பா பண்ண மாதிரி மாட்டி விட்டுட்டானே. அவன் பண்ண அயோக்கியத்தனத்தினால தானே இன்னைக்கு நம்ம குடும்பம் செதறி சின்னாபின்னம் ஆயிருக்கு. ஒரு வகையில பார்த்தா அந்த பவித்ராவை தண்டிச்சது கூட தப்புதான். என் அப்பா பண்ண தப்பெல்லாம் சுட்டி காட்டினா, அதனாலதான் அப்பா உள்ள போனாரு. அவர் உள்ள போக காரணமா இருந்தனாலதான் நான் அவளை தண்டிச்சேன். ஆனா ஆரம்பம் அந்த பிரபு. அவனையும் அவங்க அம்மாவையும் விடவே கூடாது. நான் அனுபவிக்கிற இந்த நரக வேதனையே அந்த பிரபுவும் அவங்க அம்மாவும் அனுபவிக்கணும். அணுவா அவங்கள சித்திரவதை பண்ணி கொல்லணும். அம்மா, முடிஞ்சா அந்த மஞ்சோட கதையை முடிச்சிரு. இது உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். அவ கதையை முடிச்சிட்டு சொல்லு. அவ கதையை முடிச்சிட்டு நானும் உள்ள வந்து உன் கூட உட்காந்துக்கணுமா? போடி முட்டாள். இது வரைக்கும் யோசிக்காம சில தப்புகளை பண்ணிட்டோம். இனிமே நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் எடுத்து வைக்கணும். நீ அவங்க கதையை முடிக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா நான் அவங்கள வச்சு காரியம் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்களால நமக்கு என்னமா காரியம் நடக்க போகுது? சொல்றேன் கேட்டுக்க. இதுதாண்டி ஏன் திட்டம். இதெல்லாம் நடக்குமாமா? நடக்க வைக்கணும். நீ வெளியில வா, சேர்ந்தே நடவடிக்கையில இறங்குவோம். உன்னை வெளியில எடுக்க சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன். வேண்டாமா, அந்த பிரபு என்ன வெளியில எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஹம், அவனே உள்ள இருக்கான். அவன் உன்னை வெளியில எடுப்பேன்னு எப்ப உன்கிட்ட சொன்னா? அன்னைக்கு உனக்கு அடைக்கலம் தர சொல்லி அவன் கிட்ட போன்ல சொன்னேன்ல, அப்பதான் இந்த வாக்குறுதியை கொடுத்தான். ஹம், போடி பைத்தியக்காரி. இன்னுமா நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா விஷயத்துல அவன் எப்படி நடந்துகிட்டான்னு நீ மறந்துட்டியா? அவன் பண்ண சொன்ன தப்ப பண்ணிட்டு உங்க அப்பா மாட்டிக்கிட்டாருன்னு போய் உதவி கேட்டப்போ அவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? தப்பு பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா அதுல மாட்டிக்காம பண்ணணும்னு சொல்லிருக்கான். நான் பண்ண சொன்ன தப்புக்கு தான் கேட்ட கூலிய கொடுத்துட்டனே, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கான். இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களை தேவைக்காக பயன்படுத்திக்குவாங்க. அவங்களோட காரியம் முடிஞ்சதும் நம்மள கழட்டி விட்டுடுவாங்க. அதனாலதான் அவங்கள மாதிரியே காரியத்தை சாதிக்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். நீ சொல்றது தாம்மா சரி. செய்ய வேணான்னு சொல்லல, ஆனா கவனமா செய். நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு, நான் வரேன். ஏன் பத்மினி, அண்ணனோட மாமியார் மச்சானு வந்து நிஷாவா கொடுங்கன்னு கேட்டாங்களாமே? யார் சொன்னா? அம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? நான் என்ன மாத்தியா சொல்ல போறேன்? நானும் அதை தானே சொல்ல போறேன். அவங்க அதை முழுசா சொல்லல.
ஏதோ அரைகுறையா புலம்பிட்டு இருந்தாங்க. ஒழுங்கா சொல்லுமான்னு கேட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு போன்னு என்னை துரத்தி விட்டுட்டாங்க. அதான் நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆமா, என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு அவங்க ரெண்டாவது பொண்ணை உங்க அண்ணன் கட்டிக்கலன்னு கோவம். என்ன கட்டிக்கிட்டதும் கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த கோவத்தை நேரடியா காட்டாம நிஷாவை நான் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லி எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆமா, அப்ப அண்ணன் வீட்ல இருந்தாரா? ஸ்டேஷன்ல இருந்து அவரை கட்டாயப்படுத்தி வர வச்சுதான் இந்த கலாட்டாவே நடந்துச்சு. அண்ணன் என்ன சொன்னாரு? பதிலுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? உங்க அண்ணன் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே ஒரே பதில் தான் சொன்னோம். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். எங்க போய் கேட்டா கிடைக்குமோ அங்க போய் கேட்டு வாங்கிக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பத்மினி, நீ கேட்டா கொடுத்துட வேண்டியதானே? ஒன்னு அவ அம்மாவா ஏத்துக்கல. அப்படியே இருக்கும்போது அவளை அவங்க கூட அமுச்சு வச்சுட்டு நீயும் அண்ணனும் லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்நேரம் நானா இருந்தா போய் தொலைன்னு துரத்தி விட்டுட்டு தொல்லை ஒளிஞ்சதுன்னு சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்திரா, என்ன நினைச்சிட்டு பேசுற? யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? துரத்தி விட்டுருவேன், தொல்லை ஒளிஞ்சதுன்னு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ற? நிஷா என்னோட மக. என்னது, ஓ மகளா? என்னமோ அவளை நீதான் பெத்த மாதிரி பேசுற. ஆமா, நிஷா ஏன் மகதான். பெத்தாதான் புள்ளன்னு இல்ல. எப்போ உங்க அண்ணன் ஏன் கழுத்துல தாலி கட்டி அவரு பொண்டாட்டின்னு ஸ்தானத்தை கொடுத்தாரோ அப்போல இருந்து அவரோட உடல், பொருள், ஆவி எல்லாத்துலயும் எனக்கு சரிபாதி பங்கு இருக்கு. அந்த வகையில நிஷா ஏன் மகதான். எங்க 2 பேருக்கும் எத்தனை குழந்தை பிறந்தாலும் நிஷா தான் என் மூத்த மக. எங்க குடும்ப விஷயத்துல 3வது மனுஷங்க வரத நான் விரும்பல. என்னது, நான் 3வது மனுஷியா? ஆமா, நீ 3வது மனுஷிதான். இன்னைக்கு உனக்கு புருஷனா இருக்கிறவரு என் சொந்த அண்ணன். நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். அதை மறந்துட்டு பேசாத. நீதான் உன் இடத்த மறந்துட்டு பேசுற. உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ. உனக்கு கல்யாணம் ஆகி நீ வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல. எப்போ உங்க அண்ணனுக்கு நான் பொண்டாட்டி ஆனனோ அப்போல இருந்து நான் தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ. எனக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு. இந்த வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். எதை பத்தி முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து எடுத்துக்கிறோம். எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். பத்மினி, இன்னைக்கு நீ இந்த இடத்துல நின்னுக்கிட்டு உரிமையை பத்தி பேசுறியே, இந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தது நான் தான். கல்யாண மண்டபத்துல அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து உனக்கு தாலி ஏறாம நின்னப்போ சரியான நேரத்துல நான் மட்டும் அப்படி ஒரு யோசனை சொல்லலைனா உன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. அசிங்க உனக்கு மட்டும் இல்ல, உன் பாட்டி, உன் மாமா, பவித்ரா எல்லாருக்கும் தான். கோடி கோடியா பணம் இருந்தாலும் அந்த அவமானத்தை உன்னால போக்க முடியுமா? அந்த நன்றியை மறந்துட்டு பேசாத. ஆமா, உன்னாலதான் எனக்கு இந்த உறவே கிடைச்சது. இல்லன்னு சொல்லலையே. இந்த உறவை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்ல இல்ல. எனக்கு நீ செஞ்ச உதவிக்கு நான் காலம் பூரா நன்றி உள்ளவளா இருப்பேன். அந்த நன்றிய சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா காட்டுவேன். அதுக்காக ஏன் குடும்ப விஷயத்துல ஒன்ன தலையிட விட மாட்டேன். இதுதான் கடைசி. இன்னொரு தடவை இப்படி நடந்துக்காத. இன்னொன்னு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னை இனிமே பத்மினின்னு கூப்பிடாத. நான் உன்னோட அண்ணனோட பொண்டாட்டி. என்ன உறவு முறையில கூப்பிடணும்னு உனக்கே தெரியும். அந்த உறவு முறையை சொல்லியே கூப்பிடு. இந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்ததே உனக்கு நான் தாண்டி. அது எப்படி அத்து விடணும்னு எனக்கு தெரியாது. என்ன உறவை ஏற்படுத்தி கொடுத்த நீயே எப்படி அத்து விடலான்னு யோசிக்கிறியா? அது நடக்காது. நான் நினைக்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியா? போலீஸ்காரன் பொண்டாட்டி இல்ல, அதான் மோப்பம் பிடிச்சிட்டா.